என்னோடு இருக்கும் தெய்வமே, எனக்காக யாவற்றையும் செய்து முடித்தவர் நீர். எனக்காக சிலுவையில் உம்முடைய இரத்தத்தை சிந்தி என்னை உம்முடைய பிள்ளையாய் மாற்றிக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. மகன் என்றும் மகள் என்றும் நீர் எங்களை அழைத்திருக்கிறீரே. அந்த கிருபை எவ்வளவு பெரியதப்பா. எங்களை நடத்துகிற நல்ல தகப்பன் நீர் எங்களோடு இருக்கிறீர். இந்த வருடத்தினுடைய ஓய்வு நாளிலே ஞாயிற்றுக்கிழமையில உங்க சமூகத்தில் ஒரு நிச்சயத்தோடு நாங்கள் இருக்கிறோம். எங்களை இந்த வருடத்திலே கொண்டு வந்தவர், எங்களை அழைத்தவர், எங்களுக்காக கிருபைகளை தருகிறவர். இந்த நாட்கள் முழுவதும், இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறீர். உம்முடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் கர்த்தாவே. அது ஒருபோதும் பொய்யுரையாத வார்த்தைகள், அது ஒருபோதும் மாறாத வார்த்தைகள். இம்மானுவேல் நீர் எங்களோடு இருக்கிறீர். எல்ரோயி நீர் எங்களை காண்கிறதான தேவன். எபினேசர் இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். ஓ ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. அதிகாரம் நிறைந்தவரே, அகிலத்தை ஆள்பவரே, சர்வ சேனையும் உமக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி, இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கை பண்ணும்படியான நாமத்தை உடையவரே, உம்முடைய நாமம் எவ்வளவு பெரியதப்பா. ஓ ஹல்லேலூயா. நாம் யாவரும் கொஞ்ச நேரம் இந்த வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தை நாம் ஆராதிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துவோம். நம்மை சுற்றி என்ன காரியம் நடக்கிறது என்று சொல்லி பார்க்க வேணாம். கண்களை மூடுவோம். தேவன் நம்மோடு இருக்கிறார். நீங்களும் தேவனும் மாத்திரம் தான். நம்ம ஒவ்வொருத்தரோடையும் தேவன் இடைப்படுகிறார். அவருடைய பிரசன்னத்தினால நம்மை நிரப்பி அவரை துதிக்கும் பொழுது இந்த வருடத்தை அவர் நிச்சயமாக நன்மையினால நிரப்புகிறதான தேவன், நன்மையினால நிரப்புகிறதான தேவன், நன்மையினால நிரப்புகிறதான தேவன். உன் வாயை நீ விரிவாய் தர, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன். சண்டை போடுறதுக்கு வாயை இல்லைங்க, துதிக்கிறதுக்கு தான் நம்ம வாயை திறக்க சொல்றோம். அதனாலதான் சொல்றேன், வாயை திறந்து தேவனை துதிப்போம். மற்ற மனுஷனை புகழ்றதுக்காக நம்ம வாயை திறக்கலைங்க, தேவனை புகழ்றதுக்காக நம்ம வாயை திறக்கிறோம். வாயை திறந்து துதிக்கிறதுல நம்ம கூச்சப்படக்கூடாது. அது தேவன் எதிர்பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை சத்தத்தை உயர்த்தி துதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். சத்தத்தை உயர்த்தி துதிங்களேன், வாயை திறந்து துதிங்க. சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, வாயை திறந்து இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசப்பா நீங்க என்னுடைய அப்பா, நான் உங்க சமூகத்துல வரேன். ஓ ஹல்லேலூயா. எங்கள் சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவ்விடங்களிலும் அவர் தம்முடைய பிரசன்னத்தை வல்லமையாய் ஊற்றி தம்முடைய பிள்ளைகளை நிரப்ப உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற எல்லா இடங்களிலும் தன்னுடைய பிரசன்னமாகுதலை அவர் ஊற்றி வறண்ட நிலங்களிலே ஆறுகளையும், ஓ பசியாயிருக்கிறவர்களுக்கு மன்னாவையும் போஷிக்கிறதான தேவன் அவர். ஓ அப்படிப்பட்டதான தேவனுடைய ஆவியானவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி வாயை திறந்து, வாயை விரிவாய் திறந்து துதிப்போம். நீங்க பாக்குறதுக்காக நான் துதிக்க வேணாம், நான் பாக்குறேன்றதுக்காக நீங்க துதிக்க வேணாம். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தேவன் பார்க்கிறாருங்க, தேவன் பார்க்கிறாரு. ஓ மௌனமா இருக்கிறதுக்கு நம்ம வரலைங்க. மௌனமா இருக்கணும்னா நம்ம வீட்டிலேயே இருந்திருக்கலாம். இது சபை கூடி வருதல், இது சபை, இது தேவன் துதிக்கிற இடம், இது தேவன் மகிமை அடைகிற இடம், இது தேவன் அப்பான்னு சொல்லி கூப்பிடுகிற இடம், இது தேவன் தன்னுடைய நன்மையினால நிரப்புகிற இடம், இது தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற இடம். இங்க மௌனமா இருக்கிறதுக்கும், துக்கமா இருக்கிறதுக்கும், கஷ்டத்துல உட்கார்றதுக்கும் நம்ம வரல. நீங்க எந்த நிலையில வந்திருந்தாலும் சரி, ஓ இந்த காலை வேளையில பிரியமானவர்களே, உங்களுடைய கரங்களை எல்லாம் உயர்த்தி உங்கள் வாயை விரிவாய் திறந்து தேவனை துதிங்க. இந்த புது வருஷத்துல துதியின் சத்தம் அதிகமாய் எழும்பட்டும்,
துதியின் சத்தத்திலே எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது. துதியின் சத்தத்திலே சத்துருக்கள் எதிரிட்டு வந்த சத்துருக்கள் விலகி போனார்களே. துதியின் சத்தத்திலே சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது. அதை போல துதியின் சத்தத்தை எழும்ப பண்ணுவோம். நம்மளுடைய ஆலயத்தில் கூடி வரும்போதெல்லாம் துதியின் சத்தம் எழும்பட்டும். நாம் கூடி வருகிற இடங்களில் எல்லாம் துதியின் சத்தம் எழும்பட்டும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஓ நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லும். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சொல்லுங்க, எங்கள் சேனைகளின் கர்த்தர். ஓ சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. சேரக்கூடாத ஒளியில், கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தர். ஓ சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தர். சேரக்கூடாத ஒளியிலே வல்லமையான தெய்வமே, சேனைகளின் கர்த்தரே. சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. சேர்ந்து சொல்லுவோமா? சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தரே, நீ பரிசுத்தர், பரிசுத்தரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. ஒருவரும் சேரக்கூடாது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் சேரக்கூடாத சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, அவர் பரிசுத்த தெய்வம். நீரே பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம்,
அப்பா, நீர் ஒருவரே பரிசுத்தர் தகப்பனே. நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர் நீர். பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் பிள்ளைகளாகி எங்களையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்தி, விலையேற பெற்ற ரத்தத்தை எங்களுக்காக கல்வாரியிலே சிந்தி, அதனாலே நாங்கள் மீட்கப்படும்படி, அதனாலே நாங்கள் கழுவப்படும்படி எங்களை அனுதினமும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திலே கொண்டு வந்து நிறுத்தி உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுகிறீரே. எங்களை பரிசுத்தமாக்கும் தெய்வம். ஹalleluya. வல்லமையும் அதிகாரமும் நிறைந்தவரே, ஒருவருக்கே எங்களுடைய ஆராதனை. நீர் என்றென்றும் இருக்கிறவர். நீர் ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறீர். நீர் தொடக்கமும் முடிவுமாய், ஆதியும் அந்தமுமாய், அநாதி தேவனாய், சாவாமை உள்ளவராய் இருக்கிறீர். சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமையுள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைப்பவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே. வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையோ அதில் உள்ளவைகளோ காப்பாற்றும் நீர். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து. மலைகளை பிடித்து தராசில் நிறுத்து. சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர்
ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர். சர்வத்தையும் ஆடுகிறவரும், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவரும், அகிலத்தையும் உடைய வார்த்தையினால் உண்டாக்கி அந்த வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவனை தருகிறவர் நீர் ஒருவரே கர்த்தர். உம்மால் அன்றி எங்களால் எதுவும் கூடாதப்பா. உம்மால் அன்றி எங்களால் எதுவும் செய்ய இயலாத ஆண்டவரே. நீர் இல்லாமல், உம்முடைய பலன் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீர் அண்ட சராசரங்களை உருவாக்கின உம்முடைய பலன், அந்த பலத்தினாலே நீங்க எங்களுடைய இருதயத்திற்குள் வாசம் செய்றீங்க. மனிதனால முடியாத காரியங்களை முடித்து காட்டுகிற தேவன் நீர். மனிதனால முடியாத காரியங்களை முடிக்கிறவர் நீர். மனிதனுடைய பலத்தை போல் உம்முடைய பலன் குன்றி போவது இல்லை. தேவனுக்காக காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். ஏன் தெரியுமா? அவர்களுக்குள் தேவ ஆவியின் பலன் இருக்கிறது. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில தேவ ஆவியின் பலன் அவர்களை முழுவதுமாய் நிரப்புகிறது. தேவ ஆவியின் பலனினாலே செய்ய முடியாத காரியம் என்று சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த வருஷத்துல அதிகமாய் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களுக்கு நீங்க அசாதாரணமான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க. இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த வருடத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்திலே அதிகமாய் காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா மனுஷரும் ஆச்சரியப்படுகிற விதமாக அசாதாரணமான காரியங்கள் நடைபெறும். அதை மனிதர்கள் பார்த்து ஆச்சரியம் அடைவார்கள். நல்லா அதை பார்த்தா தெளிவா தெரியும், அது மனிதனுடைய பலத்தினால் செய்தது அல்ல, அது தேவனுடைய கரத்தினால் செய்யப்பட்டது என்று சொல்லி எல்லாரும் அறிக்கை பண்ணும்படி, எல்லா நாவுகளும் அறிக்கை செய்து முழங்கால்கள் எல்லாம் முடங்கும்படி அசாதாரணமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும்படியாய் தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று, அதிகமாக அவருடைய பிரசன்னத்திற்காக வாஞ்சித்து அதிகமாக அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது மனிதர்கள் நம்மை சுற்றி நம்ம ஏளனம் பேசினவங்க, நம்மளை கிண்டல் அடிச்சவங்க, இயேசுவை குறித்து ஒரு எண்ணம் இல்லாதவங்க கூட இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் விதமாக அற்புதங்களை தேவன் இந்த ஆண்டிலே செய்ய போகிறார். மரியாளை போல நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அவருடைய பாதத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்வோம். அவருடைய சமூகத்தை மாத்திரம் அண்டிக் கொள்வோம். அதிக நேரம் அவருடைய சமூகத்திலே காத்திருப்போம். அதிக நேரம் அவருடைய பிரசன்னத்திலே நாம ஆவியில நிறைந்திருப்போம். அந்நிய பாஷைகளை பேசுவோம். அதிகமா அவரை துதிக்க ஆரம்பிப்போம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நன்றியப்பா. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில வரும் பொழுது நம்ம எதற்காக வரோம் தெரியுங்களா? ஏன் சபை கூடி வருதல் அவசியம் தெரியுங்களா? நம்ம சபையாய் ஒருமனப்பட்டு ஒன்றுபட்டு கூடி வரும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய பலத்தினால நிரப்புகிறார். நீங்க அப்போஸ்தலருடைய நடபடிகள் படிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அங்கே அப்போஸ்தலர்கள் கூடி இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் ஜெபிக்கும் போதும் தேவ அபிஷேகம் இருக்கும். ஆனா கூடி வந்து ஜெபிக்கும் பொழுது, சபை கூடி வருதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுல வருகிற அந்த அபிஷேகம், அந்த கூட்டு அபிஷேகம், கார்ப்பரேட் அனாயிண்டிங் என்று சொல்லுவார்கள். கூட்டு அபிஷேகம் இருக்கு பாத்தீங்களா? அது எந்த தடையும் முறிக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அதற்கு தான் சபை கூடி வருதல நம்ம அவ்வளவு முக்கியத்துவப்படுத்துகிறோம். நம்ம வாரத்துல ஒரு நாள் கூடி வரும். வாரத்தில் இருக்கிற மற்ற 6 நாள்ல நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கும்படி, நொறுக்கும்படி தேவன் நம்முடைய பிரசன்னத்தினால நம்முடைய வாழ்க்கையை, நம்ம குடும்பத்தை, நம்ம சரீரத்தை, நம்முடைய வேலையை நிரப்ப உண்மை உள்ளவர்.
இந்த சபை கூடி வருதில்ல உண்மையா வர்றவங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிச்சயமா தெரியும், அடுத்த 6 நாட்களில பிசாசனுடைய தடைகள் விலகுகிறத அவங்களால பார்க்க முடியுங்க. சத்ருவால் ஏற்படுத்தப்பட்டதான அரண்கள் நொறுக்கப்படுவதை அவங்களால பார்க்க முடியும். அது ஏன் தெரியுங்களா? நாம் ஒருமனப்பட்டு கூடி வரும் பொழுது அதுல வருகிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை இருக்கு பாத்தீங்களா, அது மற்ற எல்லா பலனை காட்டிலும் அபிஷேகத்தை காட்டிலும் பெரியது. அதை ஒப்பிட முடியாது எதோடையும். Jesus, thank you Father. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் சேர்ந்து சொல்லுவோம். பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே, தேவ பிரசன்னமே பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா தேவா, ஆவி ஆத்மா சரீரம் எண்ணங்கள் யோசனைகள் ஆவியினால நிரப்பப்படுவதாக, தேவனின் மகிமை, தேவனின் மகிமை பரிசுத்த பர்வதத்திலே சீனாய் மலையிலே நிரப்பினது போல தேவனின் மறுரூப மலையிலே இயேசு மறுரூபமாக்கப்பட்டது போல தேவன் நம்மை மறுரூபமாக்குகிறார். தேவ பிரசன்னமே வந்திடுதே, தேவ பிரசன்னமே
நன்றியப்பா, நன்றியப்பா. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொன்னீரே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் சபையாய் குடும்பமாய் ஒருமனப்பட்டு எங்கள் மேல் உம்முடைய ஆவியின் பலனை ஊற்றும்படி, பரிசுத்த ஆவியின் பலனை ஊற்றும்படி, நுகங்கள் முறிக்கப்படுகிறதான தேவ பலன், அரண்களை தகர்க்கிறதான தேவ பலன், சத்துருவினுடைய திட்டங்களை எதிர்கொண்டு அதை மேற்கொள்கிறதான தேவ பலன், உலகத்தில் எங்களுக்காக உருவாக்கப்படுகிறதான பிசாசனுடைய ஆயுதங்கள், தந்திரங்கள், அவற்றை மேற்கொள்கிறதான தேவனுடைய பலத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்புவீராக, நிரப்புவீராக. உடைய பிரசனத்திற்காக வாஞ்சிக்கிற ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் நிரப்புவீராக. ஜீவ தண்ணீராயிருக்கிற தேவன், ஜீவ நதியாயிருக்கிற தேவன், உடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்து உடைய பிள்ளைகளை உடைய பலத்தினாலும் வல்லமையினாலும் கர்த்தர் நிரப்பும். இப்பொழுது உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். நீர் எங்களோடு பேசும். பேசப்படுகிற வார்த்தைகள், நீர் பேசுகிற உடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயத்தில் பலன் கொடுப்பதாக, கிரியை செய்வதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். துதியும் கனவும் மகிமையும் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம உட்காருவோம்.